வணக்கம். இப்பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஒரு சிறு கதை ஒன்று. ஞானம். ஒரு மனிதன் ஒரு முனிவரிடம் சென்று, சுவாமி, ஞானம் என்றால் என்ன என்று கேட்டான். அதற்கு முனிவர், ஞானம் என்றால் இன்பத்தில் மகிழ்ச்சி அடையாமலும் துன்பத்தினால் சோர்வடையாமலும் இருப்பதுதான் என்றார். அதை நீங்கள் எங்கு கற்றீர்கள் எனக் கேட்டான். நான் அதை ஒரு கழுதையிடமிருந்து கற்றுக்கொண்டேன் என்றார் முனிவர். வந்தவருக்கு ஒன்றும் புரியவில்லை. கழுதையிடமிருந்து கற்றுக்கொண்டீர்களா, எப்படி என்று கேட்டார். நீங்கள் இன்று போய் நாளை காலையில் ஆச்சிரமத்துக்கு வாருங்கள் என்று வந்தவரை அனுப்பிவிட்டார் முனிவர். மறுநாள் காலை ஆச்சிரமத்துக்கு வந்து சேர்ந்த அவரை முனிவர் உட்கார வைத்தார். கொஞ்ச நேரத்தில் அந்த வழியாக ஒரு கழுதை சென்றது. அதை காட்டியிருக்கிறார் முனிவர். அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. முனிவர் கூறியிருக்கிறார், இந்த கழுதை ஒவ்வொரு நாளும் காலையில் அழுக்கு மூட்டைகளை சுமந்து செல்கின்றது. கொஞ்ச தூரத்தில் ஒரு ஆறு இருக்கிறது. அங்கே போய் இந்த அழுக்கு துணிகளை எல்லாம் சுத்தம் செய்யப்பட்டு மீண்டும் சுத்தமான துணியுடன் மாலையில் திரும்பி இந்த வழியாக வருகிறது. இந்த கழுதை மாதிரி நாம் இருக்க வேண்டும். காலையிலேயே போகும்போது அழுக்கு மூட்டைகளை சுமந்து செல்கிறோம் என்ற வருத்தமும் அதற்கு இல்லை. மாலையில் திரும்பி வரும்போது சுத்தமான துணிகளை சுமந்து கொண்டு வருகிறோம் என்ற மகிழ்ச்சியும் அதற்கு இல்லை. இதை பார்த்துத்தான் நான் ஞானத்தை கற்றுக்கொண்டேன் என்றார் முனிவர். ஆம், தியேட்டருக்கு சென்று ஒரு படம் பார்க்கின்றோம். ஒரு நீர்வீழ்ச்சி, அதில் நீர் வழிகிறது. படம் முடிந்தால் திரை நனைந்து இருக்காது. அதேபோல தீப்பிடித்து எரிகின்ற காட்சிகள் வருகின்றது. ஆனால் அந்த திரை கருகி போகாது. படத்தில் வருகின்ற நீரும் நெருப்பும் அந்த திரையை பாதிப்பதில்லை. நாம் அந்த திரை மாதிரி இருக்க வேண்டும். அந்த பக்குவம் நமக்கு வந்துவிட்டால் எந்த இன்பமும் துன்பமும் நம்மை ஒன்றும் செய்யாது. யார் கற்றுக் கொடுக்கிறார்கள் என்பது முக்கியமில்லை. கற்றுக் கொடுப்பவர் யாராகவும் இருக்கலாம். ஆனால் நாம் எதை கற்றுக்கொள்கிறோம் என்பதுதான் முக்கியம். நன்றி, வணக்கம்.